கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை அன்புடன் இந்த ஒரு வேத பாட ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, நம்ம பார்த்து வருகிற எலெக்ஷன் பற்றின காரியங்கள் 7 பாகங்கள் அங்க நிறைவடைந்திருக்கிறது. பாகம் 8 நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் என்று பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் அண்ட் டீகன்ஸ், சில வரங்கள் பற்றின ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா டீகன்ஸ் என்று அழைக்கக்கூடிய உதவிக்காரர்கள் பற்றின காரியங்களை நாம இப்போ தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த ஒரு பாகத்தோட நிறைவடையும் என்று நம்ம நம்புறோம். இப்போ இந்த ஒரு காரியத்துக்குள்ள நாம போகலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம், இது ரொம்ப மிக அடிப்படையான வசனம். ஒரு எக்லீசியால கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு என்ன சொல்லலாம்னா டிவைன் அரேஞ்ச்மெண்ட் என்று நம்ம சொல்லலாம். தெய்வீக ஏற்பாடு சபையில். அப்படி இருக்கும்போது சபைக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அமைப்புக்குட்பட்டு நாம் அனைவரும் இயங்க வேண்டும். மாறாக மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட எந்த ஒரு அமைப்புக்குமே நாம இணங்கி போவது ஆரோக்கியம் இல்லை. அது ஒரு வேலை பொது காரியதரிசி அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லைங்களா, இல்ல ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். பட் இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்தின விஷயங்கள். ஆனா இது எல்லாமே ஸ்கிரிப்சர் படி, வேதத்தின் படி ஆரோக்கியமானதா என்று பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியம் இல்லாத காரியத்தை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா இது நிமித்தமாவே பாத்தீங்கன்னா சில எக்லீசியாக்குள்ள செப்பரேஷன்ஸ் கூட என்ன ஆகுதுன்னா அங்க நடக்குது. 2007 என்று நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒரு செப்பரேஷன் ஆச்சு. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ஒரு காரணம், பொது காரிய தரிசி. அது சகோதரர்களுக்கு அது வேதத்தின்படி இல்லாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல இருந்து செப்பரேட் ஆயிட்டான். இதை நான் ஏன் இந்த இடத்துல சொல்லறேன்னா, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. அது தற்காலிக அமைப்பு. அதுதான் டிவைன் அரேஞ்ச்மெண்ட் என்று படிக்கும். அது இந்த வசனத்துக்கு படி நம்ம பார்க்கணும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அமைப்பு, நம்ம எல்லாம் பேர் சபை என்ற கூடிய அமைப்பை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் இல்லைங்களா? வந்து ஒரு கர்த்தர் ஏற்படுத்தின அமைப்புக்குள்ள வந்துட்டோம். இப்போ கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற அமைப்புக்கு உட்பட்டு அதனுடைய அளவுக்குட்பட்டு நம்ம இருக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம ஒரு விஷயங்களை, புதிய விதமான அமைப்புகளை ஏற்படுத்தினோம் என்றால் தப்பில்ல. வசனத்துக்கு இசைவா இருக்கணும், வசனத்துக்கு உட்பட்டு இருக்கணும். ஆனால் அதை தாண்டி போகும்போது தான் ஒருவேளை நமக்கு தெரியலாம் அது ஒரு நல்ல ஒழுங்கு என்று நம்ம செய்யலாம். ஆனா அது அன்பானவர்களே, அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கொண்டு போய்விட்டு. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைத்தவர்களாக ஒவ்வொரு எக்லீசியாவுமே தனிப்பட்ட எக்லீசியா, இண்டிவிஜுவலிட்டி இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு எக்லீசியாவுக்கும் சுயாதீனம் இருக்குது. அந்த எக்லீசியா மேல அதிகாரம் செலுத்தவோ, அந்த உள்ள எக்லீசியாவுடைய விவகாரங்கள் மேல போயிட்டு ஆளுகை செலுத்தவோ அது யாருக்குமே அது ரைட்ஸ் கிடையாது, இல்லைங்களா? ஒரு எக்லீசியாவுடைய எலெக்ஷனை அங்கீகரிக்கிறது கூட அந்த அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம கேள்விப்பட்டோம், அதாவது நீங்க உங்க லோக்கல் எக்லீசியால எலெக்ஷன் பண்ணீங்கன்னா அது நாங்க அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கூடியவர்கள் அங்க சொல்றாங்க. பட் இது சத்தியத்தின் படியான ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஒரு எக்லீசியாவுடைய காரியங்கள், முடிவுகள் அது தனிப்பட்ட எக்லீசியாவோட, அது அங்கீகரிக்காம போவது என்பது அது ஏதோ பொது காரியதரிசி கையிலையோ இல்ல ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கூடிய ஒரு கமிட்டி கையிலையோ அது கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கும் தேவன் கொடுக்கல. ஒரு எக்லீசியா முடிவெடுக்கலாம், ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அந்த எக்லீசியாக்குள்ள அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்களோ அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா மற்ற யாருமே தலையிட முடியாது. அன்பானவர்களை, இது கூட கவனிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த நாட்கள்ல, இந்த ஒரு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஒரு எக்லீசியாவுமே விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது, இல்லைங்களா? ஆதி காலத்துல அப்போஸ்தலர் பவுல் வந்து அநேக மூப்பர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார்.
அப்ப கூட என்னதான் அவரு அந்த மீட்டிங் உடைய பர்பஸ் என்னன்னா, நோக்கம் நான் புரிஞ்சுக்கணும். உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவ்வளவுதான். ஒரு தனிப்பட்ட எக்லீஷியால கூடிய ஊழியர்கள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எக்லீஷியாவுக்கு உண்மையாகவும் அதே சமயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாகவும் வேலை செய்ய வேண்டியது. ஆனா அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஏதோ டீம் ஃபார்ம் பண்ணி நீங்க எல்லாரும் நீங்க பாத்துக்கோங்க என்று எந்த ஒரு அதிகாரத்தையுமே அவர் கொடுக்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமாக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ அன்பானவர்களே, சபையானது பக்தி விருத்தி அடையணும் இல்லைங்களா? அதற்காக இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், கர்த்தரால் ஏற்படுத்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உட்பட்டு நாம் நடக்கும் போதுதான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அருமையான பாயிண்ட் கவனிங்க. கொஸ்டின் புக் 43 சொல்றாங்க, if God through Jesus gave these special gifts to the church. அன்பானவர்களே, இது மொத்தம் 5 ஊழியம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 5 ஊழியங்கள் இத பத்தி அப்போஸ்தலர், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் இத பத்தி சொல்லும் போது இதுக்கு என்ன பேர் கொடுக்கிறாருன்னா விசேஷ வரங்கள் என்று ஒரு வார்த்தை கொடுக்கிறார். ஆக்சுவலி இந்த வசனத்துக்கான கமெண்ட்ரி தான் நினைக்கிறேன். விசேஷ வரங்கள் தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார்னா இல்லைங்களா? இது 5 ஊழியங்களுமே சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்களை செய்வதற்கான ஆட்களையுமே என்ன பண்ணிருக்கிறாருன்னா தேவன் உருவாக்குறாரு. அப்போஸ்தலர் 12 பேரு, தீர்க்கதரிசிகள் ஒரு 7 பேர், அதுக்கப்புறம் 3 ஊழியங்களுக்கும் ஒவ்வொரு காலங்காலமாக அந்தந்த எக்லீஷியாஸ்ல என்ன பண்றாங்க, தேவன் சில பேரை எழுப்புறாரு. அப்ப தேவன் இயேசு மூலமா இப்படி கொடுத்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? we understand, நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, it is a part of the duty of the church. சபை ஒரு கடமை இருக்குது. என்ன கடமைனா, to use these gifts wherever they find them. என்ன அருமையான பாயிண்ட் இல்லைங்க? அப்போ சபை அந்த வரம் பெற்ற அந்த வரங்களை பயன்படுத்திக்கணும். அந்த வரம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த வரத்தை பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? ஒரு டீச்சிங், அது ஒரு வரம், ஆப்ட் டு டீச், போதக சமர்த்தம். அந்த வரம் எங்கெங்க இருக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். சபை பயன்படுத்திக்கணும். ஆனா சொல்றாரு பாருங்க, நம்ம நாட்கள் நடக்கிறது அப்படியே பேசுறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. Then it would not be wisest course. இது ஞானமில்லாத காரியம், ஞானமற்ற ஒரு காரியம். என்ன தெரியுங்களா? For a Bible student, ஒரு வேத மாணவனுக்கு ஒரு ஞானம் இல்லாத காரியம் என்னன்னா, எனக்கு இந்த வரம் பெற்றவர்களுடைய உதவி தேவையில்லை. என்னங்கோ, வரம் பெற்றவர்களுடைய உதவி தேவையில்லை. நானே பைபிளை படிச்சு நானே புரிஞ்சுக்கிறேன், நானே ஸ்டடி பண்ணிக்கிறேன், ஓன் ஸ்டடி பண்ணிக்கிறேன். நான் என் ஓட்டத்தை நானே ஓடி முடிச்சிடறேன். எனக்கு யாரும் தேவையில்லை. நான் எக்லீஷியா கூட போக மாட்டேன், வீட்டிலேயே உட்காந்து நான் ஸ்டடி பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, தேவனுடைய ஏற்பாட்டை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. தேவன் ஒரு ஏற்பாடு கொடுத்திருக்கிறாங்க, அதை பயன்படுத்தணும். இல்ல எனக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன்னா அன்பானவர்களே, அது நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு காரியம். அப்ப என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகள், வரம் பெற்றவர்கள் இல்லைங்களா, ஒவ்வொருவருமே தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதை செய்யணும். சபையாரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். சோ அப்படி பார்க்கும்போது தான் கடந்த கிளாஸஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம் கொடுத்திருப்பாங்க. அதை ஒவ்வொரு வகையான இடத்துல அவங்க பயன்படுத்தலாம். அதுல மிக முக்கியமா ஒரு 4 வகையாக பார்த்தோம். பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் மேய்ப்பர்கள், அப்புறம் போதகர்கள், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், அதாவது பேச்சாளர், ஸ்பீக்கர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்தந்த வரம் பெற்றவங்களுக்கு சபையார் கண்டுபிடிச்சு அவங்க வேலையை நியமிச்சோம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம். என்ன பாயிண்ட்னா, each one should learn, ஒருத்தரும் கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, to attend his own business. தனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்களோ அந்த வேலையில அவரு கவனம் செலுத்தும்.
இல்லைங்களா? தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுலதான் போக்கஸ் பண்ணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது தெரியுங்களா? நாட் இன்டர்ஃபியர் வித் அதர்ஸ். இது பண்ணாதான் பிரச்சனையே வருது நண்பர்கள். ஏன்னா பாருங்க, ஒரு பிராக்டிகலா சொல்றேன் பாருங்க. ஒரு திருமண காரியம், லோக்கல் எக்லீஷியா 2 எல்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா திருமண காரியங்களை பாக்குறது யாரு? அது சபையுடைய நலன்கள் சம்பந்தப்பட்ட வேலை. அப்ப அது யார் தான் செய்யணும்? நியாயமா பார்த்தா ஒரு பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை, அதாவது மேய்ப்பருடைய வேலை, இல்லைங்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம், ஒரு மேய்ப்பருடைய வேலை என்ன? சபையாருடைய அக்கறை, நலன்கள் மேல அக்கறை காட்டக்கூடியவர். அப்ப அதுல திருமணம் என்ற விஷயம் கூட அதுல உள்ள வருது, இல்லைங்களா? அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 சகோதரருமே எலெக்டட் எல்டர்ஸ். ஆனா எதுக்கு எலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2 பேருமே ஒரே ஒரு திருமண காரியங்களை தலையிட்டாங்க. முதல்ல தலையிட்டாரு. அதுல ஏதோ பிரச்சனையான உடனே அந்த சகோதரர், நீங்க பாக்காதீங்க, நீங்க எனக்கு திருமண ஏற்பாடு பண்ணுங்க சொல்லி இன்னொரு எல்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது தெரியுங்களா? சூழ்நிலை பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப இப்படியாக முன்னாடி பார்த்த அந்த சகோதரர் அவர் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டார். ஏன்னா இப்படி நான் தானே பார்த்துட்டு இருந்தோம், எப்படி அவருக்கு நீங்க இப்படியே பேசி பேசி கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 எல்டர்ஸ்குள்ள ஒரு விரிசல் ஆயிடுச்சு. அன்பானவர்களே, இது எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. இதை நான் ஏன் சொல்றேன், தயவு செய்து கோச்சுக்காதீங்க. ஒருவேளை இதை கேட்கக்கூடிய அந்த சகோதரரும் கோச்சுக்காதீங்க. இது நான் ஒரு உதாரணமா காண்பிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா சபையா இதை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தனக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல சபையார், அந்த எலெக்டட் எல்டர்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். தனக்கு கொடுக்கப்படாத வேலையில தலையிடக்கூடாது, இல்லைங்களா? சோ அது இன்னொருத்தருடைய வேலை சொல்லும் போது அது நம்ம தலையிடவே கூடாது. நாட் இன்டர்ஃபியர் வித் அதர்ஸ். சோ சபையில இருக்கக்கூடிய ஒருவரும், ஆக்சுவலி இது வெறும் ஊழியங்களை மாத்திரம் இல்லை, எல்லா விஷயங்களையும் அப்படிதான். ஒரு டீகன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு ஜெராக்ஸ் போடுறதா இருக்கட்டும், யார் யாருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையில போக்கஸ் பண்ணுங்க. ஒழிய மற்றவங்க வேலையில தலையிடாதீங்க. குறை வருதா, அது சபை பார்த்துக்கும். குறைகள் வருதுன்னா சபை பார்த்துக்குவாங்க. நீங்க அந்த குறைய நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா எல்லாத்தையும் போயிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. அவர் சரியா பண்றது இல்ல, அவர் சரியா செய்யறது இல்ல, பிரதர் நீங்க இப்படி பண்ணுங்க, பிரதர் நீங்க அப்படி பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. வேணான்பானவர்கள், நாட் இன்டர்ஃபியர் வித் அதர்ஸ். அவர் நிறையோ குறையோ அது அவர் பொறுப்பு, அவரு தான் கணக்கு கொடுக்கணும். அவருடைய வேலை விட்டு. அப்போ இந்த காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது, இல்லைங்களா? So not interfere with others. அப்பதான் செய்யற வேலைகள் செழிப்பாகும். This way will the work prosper by each one attending to his own part of the work. ஒரு பாயிண்ட் நல்லா கண்டுபிடிக்கிறோம். தேவன் நமக்கு சபையில என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்களோ அந்தந்த வேலையை அவரவர்கள் பண்ணாலே போதும். மற்றவர்களுடைய வேலையில தலையிடுவது ரொம்ப தப்பு. சில நேரங்கள் அறுவடை வேலை சொல்லும் போது அதுல கூட பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத பிரதர்ஸுங்க தலையிடுதல் நடக்கும். அப்ப என்ன நடக்குது? பிரதர் நீங்க உதாரணத்துக்கு அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட பிரதர் அவரும் சில ப்ராப்பர் பிளானிங் பண்றாரு வைங்களேன். இத்தனை டிராக்ஸ் அடிக்கலாம், பேனர் அடிக்கலாமா, போஸ்டர் ஓட்டலாமா, இல்ல போஸ்டர் ஒட்டிக்கலாம், பேனர் வேணாம், இப்படி அவரு ஒரு ஒரு பிளானிங் பண்றாருன்னா, இன்னொரு சகோதரன் அவருக்கு அந்த வேலை கொடுக்கல. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல பிரதர் நம்ம இந்த ஊர்ல இதை அடிக்கணும் பிரதர் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது, இதெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு காரியம், இல்லைங்களா? ஒருவேளை அவரை கேட்டார்னா ஒரு ஆலோசனை மாதிரி கொடுக்கலாமே ஒழிய அவருடைய வேலையில அவர் முடிவெடுக்கக்கூடிய காரியங்களை தலையிடுவது என்பது ஆரோக்கியம் இல்லாத காரியம். ஆனா இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நடந்திருக்குது, இப்பவும் நடக்கிறத ஒருவேளை பார்த்தோம்னா அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஒரு ஒழுங்குக்குள்ள உட்பட்டு வர வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த ஒழுங்கு கூட ஒழுங்காக இருக்குதா அது நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைங்களா? சோ இது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த 3 ஊழியங்கள், கடைசி 3 ஊழியங்கள் பார்க்கும்போது சொல்றாரு, the Lord from time to time has raised up evangelists, pastors, teachers. என்ன வார்த்தை பாருங்க, பிரதர் ரசர் பேசுறாங்க, 50-67 பேசுறாரு. இங்க அப்போஸ்தலர் என்ற வார்த்தையோ ப்ராஃபட்ஸ் என்ற வார்த்தையோ பயன்படுத்தல. நல்லா கவனிங்க, இந்த 2 வார்த்தையை அவர் இங்க பயன்படுத்தல பாருங்க. ஏன் அப்படின்னா மீனிங் வராது. ஏன்னா from time to time அர்த்தம் என்ன? 7 கால சபை. ஒவ்வொரு வருஷமும் from time to time தேவன்
என்ன பண்றாருங்க, ஏற்படுத்துறாரு ஒரு எக்லீசியால் for this glorious service for preparing a chaste virgin, the church to be bride in glory. அப்போ இப்படியாக தேவன் ஒரு காலப்பகுதியில தேவன் ஏற்படுத்துறான். ஃப்ரம் டைம் டு டைம் சொல்லும் போது 2000 வருஷம் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வருஷம் சில இடங்களை பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் அவர் தான் எப்பவுமே எல்டரா இருப்பார். வருஷம் அவர் தான் எல்டர். வேற யாரும் வாய்ப்பு என்ன பண்ண மாட்டாங்கன்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா சபை கவனிக்க தவறான். தேவன் எழுப்புறாரு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் தேவன் பாத்தீங்க ஒருவேளை புதிய நபர்கள் தேவன் உருவாக்குவார். அப்போ அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அங்க கொடுக்கப்பட வேண்டி இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா காலங்காலமா அவர் தான் எல்டர். அது நல்ல ஒரு காரியம் இல்லை. அப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கு பின்னாடி இப்ப நாம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சரி பிரதர், ஒரு எக்லேஷியால இந்த மாதிரி வரங்கள் இருக்குது, ஒரு 3 வரங்கள் 3 ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அது இல்லாம ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு பேச்சாளர்களுக்காக ஒரு எலெக்ஷன் கூட பண்றோம். மொத்தம் 4 பேர் வராங்க. ஓகே. ஆனா எக்லேஷியல் கூடிய இந்த வரங்கள் பெறாத மற்றவர்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்குலாம் வரம் இல்லையா? இல்லைங்களா? மற்ற மெம்பர்ஸ் இந்த 4 வேலைக்கும் தேர்ந்தெடுக்கப்படாத மற்றவங்க, ஈவன் ஒரு டீக்கன்ஸ் கூட இல்லை வச்சுக்கோங்க, டீக்கன்ஸ் கூட அவர் தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா மற்ற சபை அங்கத்தினர் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தேவன் ஏதேனும் வரத்தை கொடுக்கலையா? நியாயமான கேள்வி இல்லைங்களா? அன்பானவர்களே, ரொம்ப அருமையா இருக்குது. அவர்களுக்கும் தேவன் சில வரம் கொடுத்திருக்காரு. அந்த வரங்கள் அதுக்கு எலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எலெக்டட் ஆகாமலேயே அந்த வரங்களை சபையார் பயன்படுத்தலாம். இல்லைங்களா? ஆக்சுவலி என்ன வரம் நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஆதிகால சபையில சில வரங்கள் தேவன் கொடுத்தாங்க, அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி. உதாரணத்துக்கு அந்நிய பாஷை பேசுறது, அற்புத அடையாளங்கள் பண்றது, இல்லைங்களா? ஆனா இது காலங்கள் போக போக அது மறைஞ்சிருச்சு. ஆனா 7 கால சபைக்கும் தேவன் என்ன பண்ணி காத்திருக்கலாம், ஒரு காமன், ஒரு பொதுவாக ஒரு 7 வரங்கள் ஒரு எக்லீஷியால என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்திருக்காரு. இது வந்து காமன். என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினருமே, பிரதரோ சிஸ்டரோ, நிச்சயமாக ஒரு 7 வரங்களை ஏதாவது ஒன்னாச்சு வாங்கியிருப்பான். அதை அவர்கள் கண்டுபிடிச்சு தங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும், சபைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த 7 வரங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம் இன்றைய நாள்ல, இந்த ஒரு ஆராய்ச்சியில. ஆனா அன்பானவர்களே, புரிஞ்சுக்கணும், காலங்கள் தகுந்த மாதிரி வரங்கள் மாறுபடும். அதுல அந்நிய பாஷை, அற்புத அடையாளங்கள் என்பது நமக்கு இல்லை. ஆனா அது இல்லாம ஒரு 7 வரம் இருக்குது, அது காமன். எக்லீஷியால கூடிய ஒரு அங்கத்தினருமே ஏதாவது ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு 7 வரங்கள் இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எலெக்டட் ஆயிட்டு பண்றது ஒண்ணு இருக்குது. அதுல சில காரியங்கள் எலெக்ஷன் தேவையில்லை. அந்த மாதிரி தான் வரங்கள் இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இந்த வரங்கள் கொடுக்கப்பட்டதுக்கான காரணம், நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுல் சொல்லுவார் இல்லைங்களா, இவைகளை விட மேலானவைகள் ஒண்ணு இருக்குது, அதுதான் கேரக்டர். நம்ம எல்லாம் அன்புல வளரணும். அன்புல நம்ம எல்லாரும் வளரணும் அப்படின்னா இந்த வரங்களை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். அன்பானவர்களே, நம்ம எல்லாம் அன்பை நோக்கி வளர வேண்டி இருக்குது. அதுக்கு சரியாக அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்றால் நம்ம பெற்றுக்கொண்ட வரத்தை, ஒருவேளை சில வரங்கள் எலெக்டட் ஆகாமலே பண்ண வாய்ப்பு இருக்கு, பண்ண முடியும். அப்படிப்பட்ட வரங்களை சபையார் ஒருவரும் தங்களை உணர்ந்தவர்களாக கண்டுபிடிக்கும். நம்ம நம்புறோம், இந்த ஒரு லெசன் பின்னாடி எனக்கு தேவன் சபையில என்ன வரம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்மள பத்தின ஒரு அறிவுக்குள்ள வரப்போம். எனக்கு என்ன தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்? ஒருவேளை என்னால சப்ஜெக்ட் பேச முடியல, என்னால மற்ற பிரதர்ஸ்க்கு மாதிரி டீச்சிங் பண்ண முடியல, இல்ல மெய்ப்பருடைய வேலை செய்ய முடியல, எவாஞ்சலிஸ்டம் செய்ய முடியல, ஓகே பரவாயில்ல. எனக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாங்க, அதை நான் எப்படி பயன்படுத்தும் பார்க்கலாங்களா? அப்போ அன்பானவர்களே, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 10 வசனத்துல அடிப்படையா வச்சு பார்க்கலாம்.
அவன் அவன் பெற்ற வரத்தின்படியே. ஒரு பாயிண்ட் கிளியர். எக்லீஷியால இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினருமே ஏதோ ஒரு வரம் வாங்கி இருக்கிறாங்க. கிஃப்ட். ஆக்சுவலி வரமுடைய அர்த்தம் என்ன? கிஃப்ட். அந்த கிஃப்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சொல்றாரு. தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நம்மலாம் ஒருத்தருக்கு ஒரு சார்ந்து டிபெண்ட் பண்ணிருக்கணும் அன்பானவர்கள். ஏன்னா நம்ம எல்லாம் அன்புல வளரணும் அப்படின்னா எப்படி? ஒருவருக்கு ஒருவர் டிபெண்ட் பண்ணிற மாதிரி தான் தேவன் வச்சுட்டாங்க. அப்படி தேவன் நமக்கு வரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த வரத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல உக்கரானக்காரர். உக்கரானக்காரருடைய அர்த்தம் என்ன? மேனேஜர். அன்பானவர்களே, உக்கரானக்காரருடைய மிகப்பெரிய வேலை கணக்கு கொடுக்கணும். நாளைக்கு எஜமான் கேட்பார், என்னப்பா நீங்க வரம் வாங்கினீங்களே, என்ன பண்ணீங்க? அப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல எனக்கு அந்த வரம் இல்ல, நான் இந்த வரம் இருந்தா நல்லா பண்ணிருப்பேன். அப்படி சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்ல முடியும். நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல உக்கரானக்காரர் போல உதவி செய்ய வேண்டியிருக்குது. அப்படி சொல்லிட்டு ஒரு 2 வரத்தை எடுக்கிறாரு பவுல். பாருங்க, நல்லா கவனிங்க. 2 வரத்தை எடுக்கிறாரு. அந்த 2 வரத்துல ஒரு வரம் எலெக்டடாய் பண்றது, இன்னொரு வரம் எலெக்டடா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பாக்கலாங்களா? வசனம் 11 எடுத்துக்கோ. நீங்க பைபிளை கூட செக் பண்ணிக்கோங்க. ஒருவன் போதித்தால், டீச்சிங், தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இதுக்கு பேரு டீச்சர். எலெக்டட் எல்டர். கண்டிப்பாகும் எலெக்ஷன் நடக்கும். ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒருவன் உதவி செய்தால், ஹெல்ப் பண்றது. உதவி செய்யறது என்பது இது என்ன மாதிரி உதவி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனா இதுக்கு எலெக்டடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஒரு பிரதரை போய் நான் பிக்கப் டிராப் பண்றேன்னா நான் எலெக்டடா இருக்குன்னு அவசியம் இல்லை, இல்லைங்களா? சோ இது உதவி செய்யற வேலை. எக்லீசியா ஹாலை கூட்டுறேன் அப்படின்னா அது நான் எலெக்ட் ஆனதான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லை. ஹாலுக்குள்ள வரேன், ஹால்ல ஃபுல்லா குப்பையா இருக்குது. அப்போ பாக்குறேன், ஓகே நான் எலெக்டட் டேக்கன் கிடையாது, அதனால அந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை. அப்போ எந்த ஒரு தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் வரங்கள் வித்தியாசம் பண்ணி இருக்கிறார் இல்லைங்களா? அது கூட பார்த்தோம். வரங்கள்ல கூட வித்தியாசம் இருக்குது. அந்த வரங்கள் தேவன் நம்ம ஒவ்வொருவருக்குமே அவனவன் பிரயோஜனத்துக்கு என்று என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? தேவன் எனக்கு என்ன வரம் கொடுத்தாரோ அதுல நான் பயன்படுத்தும். ஆனா வரம் பெற்றவர்களுடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றிலும் இயேசு மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அப்ப அன்பானவர்களே, நியாயமா பார்த்தா கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. ஒரு டீச்சிங் பண்றவருக்கும் எக்லீசியால ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலை பண்றவருக்கும் வித்தியாசம் என்னன்னா, இவரை காட்டிலும் டீச்சிங் பண்றவங்களுக்கு கனம் அதிகமா கிடைக்கும், இல்லைங்க? பிராக்டிகலா, இல்லைங்களா? அவரு கன்வென்ஷன்ல பேசுவாரு, எக்லீசியால பேசுவாரு. ஆனா உதவி செய்யறது அது அவளுக்கு யாருக்கும் பிரபலமா தெரியாது. ஆனா யோசிக்கணும், மனுஷர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய கனத்தை பார்க்காம நம்ம என்ன வரம் தேவன் கொடுத்திருந்தாலும் அதுல யாருக்கு மகிமை சேருமா, தேவன் மகிமைப்படும்படியாக அந்த வரத்தை பயன்படுத்தும். ஒருவேளை நீங்க ஹால் கிளீனிங் பண்றது யாருக்குமே தெரியல, பரவாயில்ல, தேவன் மகிமைப்படி செய்யுங்க, தேவனுக்கு அது மகிமை உண்டாகும். அன்பானவர்களே, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ல இருந்து தான் சில விஷயம் பேசுறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அந்த 7 வரங்களை பத்தி பேசுறாரு. நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே, கிருபை சொல்லும் போது இது என்னன்னா ஒரு வரம், கிஃப்ட். நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால் அப்படி சொல்லிட்டு ஒரு 7 வரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் லிஸ்ட் பண்றாரு. இந்த 7மே பாத்தீங்கன்னா ஒரு எக்லீசியாலுமே இருக்கக்கூடிய ஒரு வரம் தான். அதுல கவனிங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வரம், அப்போ ஒரு பாயிண்ட் கிளியர். நமக்கு அருளப்பட்ட கிருபை. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறாரு, கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. வெவ்வேறான வரங்கள் பெற்றிருக்கிறோம். அதுல ஒரு வரம் ஃபர்ஸ்ட் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்றது.
நம்பர் 2 ஊழியம் செய்கிறது. நம்பர் 3 போதிக்கிறது. நம்பர் 4 புத்தி சொல்றது. நம்பர் 5 பகிர்ந்து கொடுக்கிறது. நம்பர் 6 முதலாளி. நம்பர் 7 இரக்கம் செய்கிறது. இப்ப நாம இந்த வசனங்களை ரொம்ப சுருக்கமான வகையில பார்க்கலாம். ரொம்ப விவரமா பார்க்காம இந்த 7 வரம்னா என்ன, அது எப்படிப்பட்ட வரம், அது எப்படி செய்யணும் அப்படின்றத மாத்திரம் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். மற்றபடி நீங்க லோக்கல் எக்லேஷியால இருக்கிற ஒரு சகோதர சகோதரியுமே இந்த வசனங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப உதவியா இருக்கும் அன்பானவர்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் சொல்றது. இதோட மீனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சப்ஜெக்ட் பேசுறது இல்லைன்னா பப்ளிக் ஸ்பீக்கர், அதாவது தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது. ஒரு ஸ்பீக்கிங், தேவனுடைய வேலைகள் அல்லது தேவனுடைய வார்த்தைகளை பேசுவது. இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம நம்புறோம் இந்த ஒரு முதல் வரம் கண்டிப்பா சபையில ஒரு எலெக்டடா இருந்து பண்றதுதான் ஆரோக்கியம் இல்லைங்களா? ஓகே. நம்பர் 2 ஊழியம் செய்யறது. இங்கிலீஷ்ல சர்விங். அது என்ன ஊழியம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, அதாவது சபையாருடைய மாம்சிய தேவைகள் இல்ல மாம்சிக விஷயமா இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களா இருக்கட்டும், போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யறது அல்லது ஊழியம் செய்யறது, ஊழியம் செஞ்சு கொடுக்கறது. அது உதாரணத்துக்கு நீங்க சேர்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு பிக்கப் டிராப் பண்றதா இருக்கட்டும், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்றதா இருக்கட்டும் இல்லைங்களா? அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னா போன்ல ஈஸி பண்றதா இருக்கட்டும், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் என்னன்னா ஒரு ஊழியம், சகோதர சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய ஊழியம். ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கறது. அன்பானவர்களே, இது கூட பாத்தீங்கன்னா ஊழியம். இதை சில டீக்கன்ஸ் செய்வாங்க, எலெக்டட் டீக்கன்ஸ் அங்க பண்ணுவாங்க. ஆனா அதே ஊழியத்தை எலெக்டட் ஆகாம கூட என்ன பண்ணலாம்னா பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? யாராவது சகோதரன் சகோதரி ஏதோ ஒரு அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது, அவங்களுக்கு ஏதாவது வகையில ஊழியம் தேவைப்படுது, போய் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு எக்லேஷியா வர முடியல, போய் பிக்கப் பண்ணிட்டு வண்டியில கூட்டிட்டு வரலாம். இது ஒரு ஊழியம். இதுக்கு நான் எலெக்டட் டீக்கனா இருக்குன்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சில ஊழியம் பண்ணக்கூடிய ஒரு வரம் இது சபையில சில பேருக்கு தேவன் கொடுத்திருப்பான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்க? அப்போ இது அங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஊழியம். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க மாணவர்களே, இந்த முதல் 2 வரத்தை பத்தி பார்க்கும்போது ஒரு எக்லீஷியால 2 சகோதரன் ஒரே டைம்ல உடன்படிக்கை பண்ணி வராங்க. ஒரே டைம் உடன்படிக்கை பண்ணி வராங்க. ஆனா ஒரு சகோதரனுக்கு தேவன் என்ன வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா சப்ஜெக்ட் பேசுறதுக்கு தாழ்ந்து கொடுக்குறாரு. இன்னொரு சகோதரனுக்கு இப்படிப்பட்ட வேலைகள் செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ ஒரு ஒன் டே மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒன் டே மீட்டிங் அன்னைக்கு ஒரு சகோதரன் என்ன பண்றாருன்னா பயங்கர பிஸியா இருக்கிறாரு. என்ன பிஸினா ஹால் கிளீன் பண்றது, சேர்ஸ் அரேஞ்ச் பண்றது, எல்லாம் பிஸியா இருக்கிறார். ரொம்ப பிசிக்கல் ஒர்க்ல பயங்கரமா இருக்கிறார். ஆனா இன்னொரு சகோதரர் என்ன பண்றாருன்னா அவர் சேர்ல உட்காந்து சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறார். நினைச்சு பாருங்க, 2 பேரையும் நம்ம பாக்குறோம். 2 பேருமே ட்ரூத்துக்கு ஒரே டைம்ல வந்தவங்க தான். ஒருத்தர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு, இன்னொருத்தர் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நினைச்சு பாருங்க, இதுல யார் பண்றது கரெக்ட்? அன்பானவர்களே, 2 பேருமே கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா இவருக்கு என்ன வரமோ அது இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்ன வரமோ அது அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இதுல கணம் யாரு கிடைக்கும்னா சப்ஜெக்ட் பேசுறவருக்கு கிடைக்கும். அதாவது நம்ம என்னன்னா சகோதரர்கள் மத்தியில. ஆனா கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு பாத்தீங்கன்னா அவருக்கு அவளுக்கு கணம் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 2 பேருமே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தான் அந்த வேலைகள் செய்யணும். சோ இது ஒரு விஷயம். அடுத்து 3வது வரம் டீச்சிங். இது கண்டிப்பா எலெக்டடா இருக்கணும். அதாவது போதக சமர்த்தம் பெற்றவர்கள் தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஆனா அடுத்து 4th ஒன்னு இருக்கு பாருங்க, என்கரேஜிங். என்கரேஜிங் தமிழ்ல புத்தி சொல்லுதல் என்று வரும். அன்பானவர்களே, இது அருமையான வரம். இது என்ன என்கரேஜ்? கிரீக் வேர்டு பாராக்லிசிஸ். என்கரேஜ். நம்மளாம் ஒருவருக்கு ஒருவர் காவலாளிகள் இல்லைங்களா? சகோதரன் விசுவாசத்துல குறைவுபடும் போது, ஆவிக்குரிய வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படும் போது சில நேரங்கள் எக்லீஷியா வர மாட்டார். நம்முடைய உடம்பு சகோதரன் தான். நாம் போய் அவர் விசாரிக்கணும், இல்ல அவருக்கு உற்சாகம் படும்படியா பேசணும் அப்படின்னா நான் ஒரு எலெக்டடா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஒருவேளை என் கூட இருக்கக்கூடிய சகோதரன்
அவர் சரியா ரொம்ப விசுவாசத்துல தொய்வாயிடுச்சு, பலவீனம் ஆயிட்டாரு. போயிட்டு என்கரேஜ் பண்ணலாம், தப்பில்லை. ஆனா இது ஒரு வரங்களாம். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இது என்கரேஜ் பண்றது கூட வரங்களாம். ஏன்னா நம்ம எல்லாம் எக்லீஷியால இருந்தாலும் இந்த அளவுக்கு நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது என்கரேஜ் பண்றது கூட ஒரு அது வரம் பெற்றவங்க பண்றதை விட வரம் பெறாதவர்கள் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? வரம் பெறாதவர்கள் பண்றதை காட்டிலும் வரம் பெற்றவங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றாங்கன்னா அந்த என்கரேஜ்மெண்டே பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் அங்க கொடுக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நினைப்போம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவுல நாலேஜ் இருக்கணும், பெரிய எலெக்டட் எல்டரா இருக்கணும் அவசியம் இல்லை. தேவன் சில பேருக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருப்பான். அவங்க போய் என்கரேஜ் பண்ணாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அப்படிப்பட்ட வரம் தேவன் சில பேருக்கு கொடுத்திருப்பான். சத்தியத்துல போய் என்கரேஜ் பண்றது, இடுக்கமான வாசல்ல பிரவேசிக்கக்கூடிய அனைவருக்கும் உற்சாகம் கொடுக்கிறது இல்லைங்களா? ஆரோக்கியமான விஷயங்களை புத்தி சொல்றது. அதான் எபிரேயர்ல படிப்போம் நினைக்கிறேன் இல்லைங்களா? நீங்கள் சபை கூடி வருதல் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க, படிக்கிறோம் இல்லைங்க, ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்ணுங்க. சபை கூடி வருதலை விட்டுறாம. இதுக்கு எலெக்டடா இருக்குன்னு அவசியம் இல்லை. இது அருமையான வரம். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி வரத்தை பயன்படுத்துறது இல்லைங்க. சபையில ஒருவேளை இந்த வரம் இருந்துச்சுன்னா அன்பானவர்களை பயன்படுத்தணும். அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கான்ட்ரிபியூட்டிங் அர்த்தம் என்ன? உதவி செய்யறது. தமிழ்ல வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன் என்ற வார்த்தை வரும். இங்கிலீஷ்ல சிம்பிளிசிட்டி. அதாவது நீங்க உதவி செய்யறீங்க, அது எல்லாரும் பகிரங்கமா, எல்லாரும் தெரியும்படியா இல்லைங்களா, எல்லாம் பாராட்டும்படியா அப்படி பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க, ரொம்ப ஞானத்தோட பண்ணுங்க அப்படின்ற. அப்போ கான்ட்ரிபியூட்டிங் அர்த்தம் என்னன்னா உதவி செய்யறது. அப்ப இது என்ன மாதிரி வரும் அப்படின்னா, சபையில தேவன் சில பேரை வச்சிருப்பான். அவங்களுக்கு தேவன் பாத்தீங்கன்னா ட்ரூத்துக்குள்ள வரும்போதே பினான்சியல் விஷயத்துல நல்லா உலகத்துல நல்லா வச்சிருப்பாரு. உதாரணத்துக்கு சில பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் நல்ல சேலரி அவங்களுக்கு. ஒருவேளை நம்ம எக்லீஷியல் அப்படி யாரா இருந்தாங்கன்னா அது ஒரு வரம். ஆக்சுவல் அது வரமா பாருங்க. அப்ப அவங்க தாங்கள் பெற்றுக்கொண்ட வரம் என்னன்னா, தேவன் இந்த உலகத்தில் நல்லா வச்சிருக்காருங்களே, பினான்சியல் ப்ராப்ளம் இல்லை, ஏன் நல்ல சேலரி கிடைக்கும். இப்ப இந்த வச்சு அவங்க என்ன பண்ணணும், சபைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி தங்கள் வரத்தை பயன்படுத்தணும், கான்ட்ரிபியூட்டிங் பண்ணணும் இல்லைங்களா? அப்ப கான்ட்ரிபியூட் வெறும் நம்ம என்ன பண்றோம்னா, வெறும் ஒன் டே கன்வென்ஷனு எக்லேசியா வாடகை இது கொடுத்தோம்னா நம்ம எல்லாம் ஓகே நினைச்சுக்கிறோம். ஆனா அது மாத்திரம் இல்லைங்க. அதை தாண்டி உடன் சகோதர சகோதரிய தேவைகளை அறிந்து அவர்கள் கேட்க கூடாது, நம்மளா போய் கண்டுபிடிச்சு அவங்களுடைய தேவைகளை அறிந்து போயிட்டு உதவிகள் செய்யணும். ரொம்ப சிம்பிளிசிட்டியா செய்யணும். இதுக்கு எலெக்டடா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஒருவேளை வாய்ப்பு இருக்கிறவர்கள் அவங்க வேலையை அருமையா செய்யலாம். அன்பானவர்களை, இதெல்லாம் அருமையா திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். அடுத்து 6th பாயிண்ட், லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா தமிழ்ல முதலாளி வருது. லீடர்ஷிப்னா புரிஞ்சுக்கலாம், அது ஒரு மேய்ப்பருடைய ஊழியம், சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியம், மேய்ப்பருடைய ஊழியம். இது கண்டிப்பா எலெக்டடா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கடைசியா சொல்றாரு, எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், பட் இது இன்னும் அதிகமா தியானிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுங்களா? ஷோயிங் மெர்சி, இரக்கம் செய்யறது. இரக்கம் செய்யறது என்பது கூட ஒரு வரங்களாம். சபையில தேவன் சில பேரை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. அவங்க பாருங்க, இவங்க போய் காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. போயிட்டு உற்சாகமா போயிட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்கள போய் தேடி போறதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் தாங்க இரக்க குணம் இல்லைங்க. இறக்க முடிய வார்த்தை என்ன? நம்மளா தேடி போய் ஒருத்தரை போய் விசாரிக்கிறது. இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அது மட்டும் ஒரு மூத்த சகோதரர் ஒரு அருமையா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப என் கையில ஒரு 1 hour டைம் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த 1 hourல நான் உட்கார்ந்து சப்ஜெக்ட் படிக்கலாம். ஆனா அதே டைம்ல ஒரு சகோதரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை போய் பார்த்து பேசி அவருக்கு வேண்டிய உதவிகள் செய்யலாம், இல்ல அவர் என்கரேஜ் பண்ற மாதிரி பேசலாம். அந்த ஒரு மணி நேரம் என் கையில இருக்கு. இப்ப நான் அந்த 2ல எது பண்ணா தேவனுக்கு மகிமை உண்டாகும் அப்படின்னு அவர் கேட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட் பேசுறது யாருக்கு பிரயோஜனம்? சப்ஜெக்ட் படிக்கிறது யாருக்கு பிரயோஜனம்? நமக்கு பிரயோஜனம்.
ஆனா அதே டைம்ல 1 ஹவர்ல சப்ஜெக்ட் படிக்காம போய் இந்த சகோதரனை போய் பார்த்து பேசுறது என்பது அது அதை விட ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ எது அதிக மகிமை தேவனுக்கு கொடுக்கும்னா அந்த சகோதரனை போய் நேர்ல பார்த்து இரக்கம் காமிக்கிறது. போய் நேர்ல பார்த்து நீங்க காசு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. போய் நேர்ல பாரு. நீங்க வந்தீங்கனாலே அதுவே அவருக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். ஏன்னா இரக்கம் இந்த வார்த்தை நம்ம உதாரணத்துக்கு பிராக்டிக்கலா சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம ரோட்ல போகக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க இல்லைங்களா? அது உதவிகள் யாரு வேணா செய்யலாம். ஆனா அதை தாண்டி இந்த இரக்கம் என்பது அதை விட அதிகமானது இல்லைங்களா? நேரா பிச்சைக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளும் பண்ணி இல்லைங்களா? அதெல்லாம் அவ பார்க்கும்போது கண்ணீர் விடுவான். இரக்க குணம் இது அருமையான வரம். அன்பானவர்களே, இதுக்கு ஒரு டீச்சரா இருக்கிறவங்க, மெய்ப்பரா இருக்கிறவர்கள், அப்புறம் இவாஞ்சலிஸ்டா இருக்கிறவங்க, அவங்க தேவனுடைய வேலையில ரொம்ப பிஸியா இருப்பான். ஆனா சபையில் இருக்கக்கூடிய மற்ற அங்கத்தினர் ஒருவர் மேல் ஒருவர் எப்படி அவர்கள் இரக்கம் காண்பிக்கணும். ஒருவேளை வரம் பெற்றவர்கள் எனக்கு தேவன் இந்த ஒரு வரம் கொடுத்திருக்கிறாங்க, இரக்கம் காமிக்கிற அந்த இரக்கம் என்பது கண்டிப்பா இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இந்த இரக்கம் என்ற குணத்துடைய கேரக்டர் நம்ம நல்லா தெளிவா படிக்க வேண்டியது. ஏன்னா பைபிள்ல 2 வார்த்தை அடிக்கடி மாறி மாறி வரும், இரக்கம், கிருபை, கிரேஸ் அண்ட் மெர்சி. அப்ப இந்த மெர்சி இரக்கம், இறங்குறது, சோ அது ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. இயேசு கூட சொன்னாங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இல்லைங்களா? அப்ப எல்லாம் நம்ம தியானிச்சு படிக்கும் போதுதான் அந்த இரக்கம் என்ற வரத்தை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அன்பானவர்களே, இது கூட எலெக்டடா இருக்குன்னு அவசியம். அப்ப மொத்தம் 7 வாரம், ஒரு எக்லீசியாலுமே 7 வரங்களை ஏதாவது ஒண்ணு சபையார் பெற்றிருப்போம் இல்லைங்களா? அதுல சில வரங்கள் எலெக்டடா பண்ணலாம், சில வரங்கள் எலெக்டடா இல்லாம கூட பண்ணலாம். ஆனா வசனத்துடைய நோக்கம் புரிஞ்சுக்கணும், நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சபைக்கு நாம ஊழியம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஓகே அன்பானவர்களே, இது நம்ம புரிஞ்சிருப்போம் என்று நம்புறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி வரங்களை நாம் புரிந்தவர்களாக பெற்றுக்கொண்ட வரங்களுக்கு உட்பட்டு நாம செய்ய வேண்டியது ஆரோக்கியமான காரியம். ஏதேனும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா தயவு செய்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க அது வாட்ஸ்அப் நம்பர் தான். ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் பார்க்க போறோம், டீக்கன். யார் இந்த டீக்கன்? தமிழ்ல அசிஸ்டன்ட்ஸ் என்று நாம் சொல்றோம், அதாவது உதவிக்காரர்கள். டயக்லாட்ல அசிஸ்டன்ட் என்று வருது, தமிழ்ல கரெக்டா போட்டுருக்காங்க உதவிக்காரர்கள். அன்பானவர்களே, அசிஸ்டன்ட் அவ்வளவுதான். ஆனா என்ன கிடையாதுன்னா அசிஸ்டன்ட் எல்டர் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது கூட வேதமானவர்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சில இடங்களை பார்க்க முடிஞ்சு, கேள்விப்பட்டோம், பார்த்தோம். எல்டர், அசிஸ்டன்ட் எல்டர், அப்புறம் டீக்கன், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டீக்கன். இது எப்படி பாத்தீங்க, வினோதமா இருக்கு இல்லைங்களா? பைபிள்ல 2 வார்த்தை, எல்டர், டீக்கன், அவ்வளவுதான். அப்போ கவனிக்கிறோம், அசிஸ்டன்ட் என்பது இவங்க உதவிக்காரர்கள், அவ்வளவுதான். சரி, இப்போ இவங்களை பத்தி நம்ம பைபிள்ல எங்க படிக்கிறோம்? பைபிள்ல முதல்ல இவங்களுடைய தேர்தல் இருக்குதா செக் பண்ணி பாருங்க. அப்போ சொல்றாரு, இந்த வேர்டு டீக்கன் சிக்னிஃபைஸ் ரன்னர், அட்டெண்டன்ட், சர்வன்ட். அப்போ டீக்கனுடைய மீனிங் சொல்லும்போது ஊழியம் செய்யறவங்க, உதவி செய்யறவங்க இல்லைங்களா? அப்போ இதுதான் கண்டுபிடிக்கும். அப்ப முதலாக டீக்கன்ஸ் பத்தி நம்ம எங்க பார்க்கணும்? நல்லா கவனிங்க, வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அந்த நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நல்லா கவனிக்கணும், ஏதோ ஒரு விசாரணை இல்லைங்களா? அது சாப்பாடு விஷயத்துல, பந்தி விசாரணை செய்ய விஷயத்துல ஏதோ குறைவாயிடுச்சு. இப்ப அப்போஸ்தலர்களுடைய ரிப்ளை நல்லா கவனிங்க. பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து எக்லேசியா வர சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க கவனிங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல்
பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. என்ன அர்த்தம் இல்லைங்களா? ஒரு இடத்துல ஒரு வினோதமான ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா, அதாவது ஒரு கன்வென்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஸ்பீக்கர் அவர் அடுத்த சப்ஜெக்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல டைனிங் ஹால்ல சாப்பாடு பரிமாற வேலை போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது பாருங்க, அந்த பிரதர் தண்ணி குடிக்கிறதுக்காக டைனிங் ஹால் வரும்போது சாப்பிட்டு இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, பிரதர் அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சாம்பார் கொண்டு வாங்க. சரி சொல்லிட்டு சாம்பார் ஊத்துனாரு. ஆனா அவர் அதுக்கப்புறம் அந்த வாளி கையில வச்சுட்டு என்ன பண்ண இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, சாம்பார் சாம்பார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பானவர்களை, இப்ப அவர் அடுத்த சப்ஜெக்ட் ரெடி ஆகணும். சப்ஜெக்ட் பண்றதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்குது. அதுக்கே ஒரு மைண்ட் செட்டப் இருக்கணும். இப்ப தண்ணி குடிக்க வந்தவர் இப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சு நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல அந்த சகோதரன் சாரி, நான் இப்ப நீங்க வேற யாராவது கேட்டுக்கோங்க சொல்லி வச்சுட்டு போயிருந்தாரு வைங்களேன். நம்ம என்ன நினைப்போம் பொதுவா, ஏன்னா இது இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு ஊழியம் பண்ற ஒரு சப்ஜெக்ட் பண்றது மாத்திரம் தான் விரும்புவார் போல, இதெல்லாம் செய்ய மாட்டாரு போல அப்படி நம்ம நினைக்க தோணுமா இல்லைங்களா? ஆனா தப்பு இல்லைங்களா? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லைங்களா? ஆக்சுவலி இந்த மீனிங்ல தான் பவுல் மன்னிக்கணும், இந்த அப்போஸ்தலர்கள் கேட்கிறாங்க, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல. உடைய அர்த்தம் என்னன்னா, தேவ வசனத்தை போதிக்கிறதுல ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல போய் பந்தி விசாரணை செய்யறது என்பது தகுதி அல்ல. உடைய மீனிங் என்னன்னா, நாங்களும் இதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்களும் யாரு என்ன விவரம் அப்படின்ற மீனிங்ல சொல்லல. ஏதோ மேட்டி மேல பேசுற மாதிரி நினைச்சுக்க வேணாம். மாறாக அதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை இல்லைங்களா? ஏன்னா அப்போஸ்தலர்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க தேவனுடைய வசனத்தை போதிக்கிறதுல. அப்ப போய் பரிமாற வேலை பந்து விசாரணை செய்யறதுல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இல்லைங்களா? இந்த ஒரு மீனிங்ல தான் இங்க பேசுறாங்க. எனவே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி மாம்சீக வேலைகளை செய்யறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளேயே எலெக்ட் பண்ணுங்கன்ற, உங்களுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுங்க, தேர்ந்து கொள்ளுங்க, அவர்களை இந்த வேலைக்காக நம்ம ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு பாயிண்ட் கிளியர், டீக்கன்ஸ் உடைய தேவை எப்ப வந்துச்சுன்னா, இந்த மாதிரி தேவனுடைய வேலைகள் விஷயத்துல எல்டர்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஆவிக்குரிய வேலைகள் ரொம்ப பிஸியா இருப்பாங்க எல்டர்ஸ். அப்போ மாம்சீக வேலைகள் சேர்ஸ் அரேஞ்ச் பண்றது இல்லைங்களா, கூட்டுறது, இந்த மாதிரி மாம்சீக வேலைகள் யார் தான் பார்க்க முடியும்? இதுல பிஸியா இருக்கும்போது ஒருவேளை ஃப்ரீயா இருந்தானே தாராளமா பண்ணுவான் இல்லைங்களா? ஒரு எல்டர் ஃப்ரீயா இருக்கிறார், காலையில வந்துட்டார், ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணி சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடுறார். ஆனா அவர் பிஸியா இருந்தாருன்னா அந்த வேலைகளை செய்ய முடியாது, வாரம் வாரம் செய்ய முடியாது இல்லைங்களா? அப்பதான் இந்த வேலை செய்வதற்காகவே என்ன பண்ணுங்க, ஒரு டீக்கன்ஸ் ஏற்படுத்துங்க சொல்லிட்டு முதலாக டீக்கன்ஸ் உடைய எலெக்ஷனை இங்க தான் நம்ம படிக்கும். அப்போ பாருங்க, இது கூட யார் தான் பண்றாங்க சொல்றாங்க பாருங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்போ அன்பானவர்களே, ரொம்ப கிளியர் பாயிண்ட், ஆவிக்குரிய விஷயங்களை எல்டர்ஸ் பிஸியா இருக்கணும், அதான் பாயிண்ட். ஆக்சுவலி சும்மா எலெக்டட் எல்டர்ஸ்னா ஃப்ரீயா இருக்க கூடாது, பிஸியா இருக்கணும். ஆவிக்குரிய விஷயங்கள் சபைக்கு ஊழியம் செய்யற விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கும். அதே போல மாம்சீக வேலை செய்வதற்கு டீக்கன்ஸ் அங்க எலெக்ஷன் தேவைப்படுது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப அவங்க இந்த எலெக்ஷன் கூட யார் தான் பண்றாங்கன்னா சபை தான் பண்றாங்க. தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக சபையார் நிறுத்தினார்கள் இல்லைங்களா? அப்போ எப்படி தெரிந்து கொண்டிருப்பாங்கன்னு வசனத்துல இல்ல, பட் நம்ம நம்பலாம் பை ஓட்டிங். சோ ஓட்டிங் மூலமா தான் அவங்க பண்ணிருப்பாங்க. அது 7 பேரைய அவங்க பண்ணிருப்பாங்க. அப்போ இப்படியாகத்தான் டீக்கன்ஸ் உடைய எலெக்ஷன் சபையில அறிமுகமாச்சு. அப்போ டீக்கன்ஸ் உடைய பர்பஸ் நம்ம புரிஞ்சிருப்போம் என்று நம்புறோம். சபையில சில வேலைகள் இருக்குது, மாம்சீக வேலைகள். அது என்ன வேலைகள் என்று சபையார் உணர்ந்திருக்க வேண்டியிருக்கும். என்னென்ன வேலைகள் இருக்குது, எத்தனை வேலைகள் இருக்குது, அப்புறம் நமக்கு எத்தனை டீக்கன்ஸ் தேவை, இதெல்லாம் சபையார் அறிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு மாணவர்கள். அதே போல எல்டர்ஸ் பிஸியா இருப்பாங்க,
ஒருவேளை அவங்க ஃப்ரீயா இருக்காங்கன்னா அவங்க தாராளமா ஹால் கிளீன் பண்ற வேலை தாராளமா பண்ணலாம். ஆனா அவங்க பிஸியா இருக்கிறதுனால பண்ண முடியாது இல்லைங்களா? சோ அதுக்கு தான் டீக்கன்ஸ் உடைய உதவிகள் தேவைப்படுது. ஓகே, இப்போ இவர்களுக்கான தகுதிகள் பார்க்கலாம். முதல்ல தமிழ்ல படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலிருந்து நம்ம விளக்கம் பார்க்கலாம். நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. அந்தபடிய உதவிக்காரரும் இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாது, டபுள் டன். மதுபான பிரியர், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்க, நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் இருக்கணும். அதுக்கப்புறம் மன்னிக்கணும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாச ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்துக் கொள்ளுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அடுத்து வசனம் 11, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப யார் இந்த ஸ்திரீகள் என்று பாத்தீங்கன்னா, இதுக்கு பிரதர் என்ன கமெண்ட்ரி கொடுக்கிறாரு, டீக்கனஸஸ், அதாவது சகோதரிகள் மத்தியில உதவி செய்யக்கூடியவங்க, டீக்கனஸஸ் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவருமாய் இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு எல்டர்ஸ் உடைய தகுதிகள் தான் இங்க வருது இல்லைங்களா? ஆனா ஒண்ணு தவிர இதுனா போதக சமர்த்தம் இங்க வரது. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அன்பானவர்களே, இதுதான் நம்ம தகுதிகளாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மீனிங் கண்டுபிடிக்கலாம். டயக்லாட்ல எப்படி வருது பாருங்க. டு பி கிரேவ், நாட் அ டபுள் டங், நாட் given to much wine, not greedy of filthiness. இதனுடைய மீனிங் டயக்லாட்ல எப்படி கொடுக்கறாங்கன்னா, டு பி கிரேவ் உடைய அர்த்தம் என்ன? டு பி சீரியஸ். கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும், அதுதான் பாயிண்ட் இல்லைங்களா? கண்ணும் கருத்துமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வேலை தேவன் சபையில கொடுத்துருக்குறாங்களோ அது ரொம்ப உண்மையா இருக்க வேண்டி இருக்குது. அடுத்த பாயிண்ட், நாட் டபுள் டன், இரு நாக்கு. அதாவது டயக்லாட்ல படிக்கிறோம், நாட் டிசிப்ஃபுல் இன் ஸ்பீச், பேச்சுல ஏமாத்து இருக்க கூடாது. வேற மாதிரி சொல்லணும்னா, ஒரு எல்டர் கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொரு எல்டர் கிட்ட வேற மாதிரி சொல்றது, சபை கிட்ட ஒரு மாதிரியும் எல்டர்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் பேசுறது, இது பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. டபுள் டங் இருக்கக்கூடாது, பேச்சுல ஏமாத்தம் இருக்கக்கூடாது. அடுத்து சொல்றாரு பாருங்க, நாட் given too much wine. பட் நீங்க எல்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நாட் given to wine தான் வரும். ஆனா டீக்கன்ஸ் வரும்போது மச் வைன் அப்படின்னு வருது. நாட் பீயிங் அடிக்டட் டு மச், மச்ன்ற வேர்டு டீக்கன்ஸ்க்கு மாத்திரம் தான் வருது, எல்டர்ஸ்க்கு வரது இல்லை இல்லைங்களா? ஆனா லிட்டரலா தான் புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த காலத்துல வைன் சாப்பிடுவாங்க, ஆனா இந்த விஷயத்துல சபையில இந்த மாதிரி அடிக்டட் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியா நாட் ஈகர் ஃபார் பேஸ் கெயின். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யூதாஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. என்ன வேலைன்னா, காசு கொடுக்கக்கூடிய காசுகளை அவர் பையில போடுற வேலை. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? அவருக்கு ஆசை வந்துருச்சு, பணம் நிறைய என்ன பண்ணும், வாங்கி வாங்கி சேர்க்கணும், ஆசை வந்துருச்சு. அந்த மாதிரி ஊழியத்துல கிடைக்கக்கூடிய இந்த மெயினா மணி விஷயத்துல இல்லைங்களா, மணி விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு உதவிக்காரரா இருக்கிறவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த வேலைகளை செய்ய வேண்டி இருக்குது. இதே வசனத்தை ரோதர்ஹாம்ல படிக்கும் போது எப்படி படிக்கிறோம்? டிக்னிஃபைடு, நல்ல ஒரு கணம். இந்த டீக்கன் என்ற வேலை பார்த்தீங்கன்னா சபையில நல்ல பேர் வாங்கக்கூடிய வேலையா இருக்கு. இதுல டிக்னிஃபைடா இருக்கணும். நாட் அ டபுள் டன், இரு நாக்கு இருக்கக்கூடாது. நாட் டு மச் வைன் given, நாட் greedy of base gain. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து 9ஆம் வசனம் சொல்றாரு, சுத்த மனசாட்சியிலே விசுவாசத்தை காத்து கொள்ளணும் இல்லைங்களா? அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, சுத்த மனசாட்சி, மனசாட்சியுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய மனம். மனசாட்சிக்கு எதிராக செயல்படுவது, மனசாட்சி குற்றப்படும்படி செய்யக்கூடிய காரியங்கள் தப்பான விஷயம். அப்ப நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம செய்யறது மனசாட்சி ஓகே சொல்லணும்.
அந்த மனசாட்சி சுத்தமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே விஷயம் சத்தியம், மகா பரிசுத்தமான விசுவாசம். அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அப்பதான் நம்ம செய்யற வேலைகள் அதுல உண்மையை காமிக்க முடியும். நம்மளுடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தாது செய்யக்கூடிய வேலைகள்ல. ஏன்னா உள்ள சத்தியம் இருக்குது. சத்தியம் இருக்கிறதுனால நம்முடைய மனசாட்சி அசுத்தமான விஷயத்துக்கு இடம் கொடுக்காது. இல்ல சீட்டிங் பண்றது அந்த மாதிரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காது இல்லைங்களா? வேலையில உண்மையா இருக்கிறதுக்கு நம்முடைய மனசாட்சி பியூர் கன்சைன்ஸா இருக்கும். அது பியூர் கன்சைன்ஸா இருக்கணும்னா நம்முடைய மனசாட்சி அது சத்தியத்தினால காத்துக்கொள்ள வேண்டி இருக்கு. ஹோல்டிங் தி சீக்ரெட் ஆஃப் தி ஃபெய்த் இல்லைங்களா? விசுவாச ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கப்புறம் வசனம் 10 பாக்குறோம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னன்னா, டீக்கன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தர் கை தூக்கி நீங்க ஓட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கணுமாமா? முதலாவது அவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கணும். Be proved first, then let them be ministering, being unaccusable. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு சகோதரனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கிறோம் அப்படின்னா முதல்ல அவரு நிரூபிக்கப்பட்டிருக்கணும். என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கணும்? ஒருவேளை கடந்த வருடங்கள்ல அந்த சகோதரன் எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருந்தாரு, அந்த வேலையில கடந்த நாட்கள்ல எவ்வளவு உண்மையா பண்ணிருக்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணிருக்கணும். ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்தார்னா, இல்ல அவர் சரியா செய்யறது இல்ல, இந்த வேலையை ஒழுங்கா பண்ணல, இந்த மாதிரி ஏதோ குறைகள் பண்ணிட்டாரு என்று ஒரு அக்யூசபிளா இருந்தார்னா அவரை நீங்க டீக்கனாக என்ன பண்ணாதீங்க, தேர்ந்தெடுக்காதீங்க. மற்றபடி அன்அக்யூசபிளா இருந்தார்னா, குற்றம் சாட்டப்படாதவரா இருந்தார்னா அவரை நியமிக்கலாம். ரொம்ப முக்கியம், be proved first, முதலாவது சோதிக்கப்பட வேண்டும். எப்படி சோதிக்கிறது? ரொம்ப சிம்பிள். கடந்த நாட்கள்ல அவரு சின்ன சின்ன விஷயங்களை எப்படி இருந்திருக்கிறார், எக்லீஷியாவுடைய காரியங்கள்ல மெயினா எக்லீஷியாவுடைய அட்டெண்டன்ஸ், ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கா இல்லைங்களா? அதுக்கப்புறம் டைமுக்கு வந்துடுறாரா, எக்லீஷியாவோட டைமுக்கு வந்துடுறாரா, இதெல்லாம் கவனிக்கும். ஆக்சுவலி எல்டர்ஸ்க்கே கவனிக்கணும் இல்லைங்களா? எல்டர்ஸே பாத்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு டைமுக்கு வராங்களா, அட்டெண்டன்ஸ் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ண பாக்க. இது நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். அப்ப இப்படியாக டீக்கன் விஷயத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அன்பானவர்களே. be proved first. அதுக்கப்புறம் 11வது வசனத்துல வரக்கூடிய வைஃப் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில woman என்று கூட மொழிபெயர்க்கலாம். அது நீங்க செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்க கூட அதே சேம் தான். dignified, not given to intrigue, sober, faithful in all things. KJV படிக்கிறோம், must be grave, not slanderous, sober, faithful in all things. என்ன பாயிண்ட்னா, ஸ்திரீயானவர்களும், அதாவது உதவிக்காரராக வேலை செய்யக்கூடிய ஸ்திரீகள், அவர்களுக்கு கூட சபையில தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை அங்க இருக்குது, ஒரு வாய்ப்பு அங்க இருக்குது. ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, டிக்னிஃபைடு, அவங்க நல் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும், கனம் கொண்டவங்களா இருக்கணும், வேலையில ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் சொல்றாரு, not given to intrigue. not given to intrigue என்ன அர்த்தம்னா, அவங்க எது சதி செய்யற மாதிரி, சூழ்ச்சி செய்யற மாதிரி, அந்த மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது. பாருங்க, இது ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. ஸ்திரீகள் சபையில ஒரு வேலை சபை கொடுக்கறாங்க அப்படின்னா சதி செயலோ இல்ல சூழ்ச்சியோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணக்கூடாது. மிக முக்கியமா அவங்களுடைய நடத்தைகள் ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு இல்லைங்களா? போயிட்டு தீமைய எல்லார்கிட்டையும் சொல்றது, தீமையா சொல்றது, பழி சுமத்துறது, அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? நாட் அ ஸ்லாண்டரஸ், அப்படி இருக்கக்கூடாது. சோபர், ரொம்ப தெளிந்தவங்களா இருக்கணும், எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்கும். அதுதான். அப்ப இதெல்லாம் ஒரு ஸ்திரீகளாக டீக்கன்ஸா இருக்கிறவங்களுக்கான தகுதிகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நம்ம சபையா அங்க கவனிக்கலாம். அப்போ ஒரு கொஸ்டின் புக் 200வது கேள்வி பதில்ல இந்த ஸ்திரீகளை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, கேட்டுக்கிறாங்க, பிரதர் டீக்கனஸ் செலக்ட் பண்ணலாமா? அப்போ அதுக்கு பிரதர் சொல்லும் போது பண்றது தப்பு இல்லை, ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா
நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சபையில ஸ்திரீகளுடைய பங்கு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும். இல்லைன்னா அவங்கள தேர்ந்தெடுப்பது தேவையில்லாத காரியம் இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம அப்போஸ்தலர்கள் வந்து ஒரு 7 டீக்கனை எப்படி சொன்னாங்கன்னா, தேவைகளுக்கு தகுந்த மாதிரி 7ன்னு சொன்னாங்க. அதே போல சபையில டீக்கன்ஸ் கூட பாத்தீங்கன்னா, எத்தனை டீக்கன்ஸ் எப்படி பிக்ஸ் பண்ணணும்னா, எத்தனை வேலை இருக்கு முதல்ல வேலையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீக்கன்ஸ் செலக்ட் எண்ணிக்கையை செலக்ட் பண்ணும். அதே போலதான் ஸ்திரீகளுடைய தேவை முதல்ல இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சில எக்லீஷியால பாத்தீங்கன்னா, சில சகோதரிகளை போய் பார்க்க முடியாது. எல்டர்ஸ் சகோதரிகள் நேரடியா பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு சகோதரிகளை பயன்படுத்தும் போது அந்த சகோதரியை வைத்து என்ன பண்ணலாம், சகோதரிகளை போய் நலம் விசாரிக்கிற வேலை, உதவி செய்யற வேலை அது பண்ணலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரங்கள தேவை இருந்துச்சுன்னா சகோதரிகள் மத்தியில அதுவும் சில தகுதியின் அடிப்படையில தான் சகோதரிகளை டீகனாஸாக தேர்ந்தெடுப்பது ஆரோக்கியமாக. அப்போ சொல்றாரு, ஒருவேளை அப்ப தேவை ஏற்படும் பட்சத்தில் they should be very carefully selected, ரொம்ப ஜாக்கிரதையா தேர்ந்தெடுக்கணும். They would represent the church fairly and favorably. சபைக்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருக்கணுமாமா, தாங்கள் முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள்ல இல்லைங்களா, in their judgment, தாங்கள் முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள்ல and in their demeanor உடைய அர்த்தம் என்னன்னா, அன்பானவர்களே, இது நம்ம தமிழ்ல ஒருவேளை நம்ம நீங்க கூகுள்லயோ இல்ல ஏதாவது டிக்ஷனரியில் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டு அவ்வளோக்கா பிரதர் டைம்ல அதிக பயன்படுத்தப்பட்ட வேர்டு. நம்ம நாட்டுல இந்த வார்த்தையை அவ்வளோக்கா யூஸ் பண்றது இல்லை. பட் இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிமேனர் என்று நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். இதனுடைய மீனிங் ஒரு அணுகுமுறை அல்லது நடந்து கொள்ளும் முறை என்று நம்ம தமிழ்ல சொல்லலாம். அதாவது முதல் பாயிண்ட் ஒரு விஷயத்த முடிவெடுக்கிற காரியங்கள்ல, ரெண்டாவது பாயிண்ட் டிமேனர் அதாவது அணுகுமுறை, அவங்க எப்படி அணுகுறாங்க, ஒரு காரியத்தை எப்படி அணுகுறாங்க அதுல. அதுக்கப்புறம் ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சகோதரிகள் அவங்க அணியக்கூடிய உடை விஷயத்துல அவங்க எப்படி இருக்கணுமாமா, மாடரேஷன் இருக்கு. மாடரேஷனுடைய அர்த்தம் என்ன இல்லைங்களா? மாடரேஷன் என்ற வேர்டு அது நம்ம பேச்சு வழக்குல புரிஞ்சுக்கணும்னா, யாருக்கும் பாதிப்பு வராதபடி இல்லைங்களா, எல்லோருக்கும் சமாதானமா வகையில இருக்கும்படி, யாருக்கும் எந்த பிரச்சனை கொடுக்காதபடி, யாருக்கும் இடரல் உண்டாக்காதபடி இல்லைங்களா, ஒரு மிதமாக எல்லோருக்கும் பயன்படும்படியாக அந்த காரியங்கள், இதெல்லாம் ஒரு அந்த வார்த்தையுடைய மீனிங்காக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ as a moderation in their judgment, in their demeanor and dress marked the example of the spirit of the Lord among sisters. சகோதரிகள் மத்தியில நம்ம கண்டுபிடிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவியில நல்ல ஒரு பெற்ற ஒரு உதாரணத்துவமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ சகோதரிகள் மத்தியில ஒரு வேலை, இப்படிப்பட்ட வேலைக்கு சகோதரிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இந்த காரியங்களை சபையார் மனதுல வைத்துக் கொள்ளலாம். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அன்பானவர்களே. ஓகே, அடுத்து நம்ம வந்துடலாம். வசனம் 12 சேம் அதே பாயிண்ட் தான், ஒரு மூப்பருக்கான தகுதி மாதிரி தான். ஊழியக்காரர்கள், உதவிக்காரர்கள், ஒரே மனைவியை உடைய புருஷன் இல்லைங்களா, பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிறவங்க, குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவருமாயும் இருக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. இப்படியாக அவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் இல்லைங்களா, நல்ல நிலையை அவர்கள் சம்பாதிக்கணும். ஆக்சுவலி நல்ல நிலை என்ன அர்த்தம்? நற்சாட்சி வாங்கணும். சபையில ஒரு டீக்கனா இருக்கிறவங்க சபையினரால் நற்சாட்சி வாங்கணும். என்ன நற்சாட்சி அப்படின்னா, அன்பானவர்களே, இது என்ன மீனிங் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, பாருங்க, ஒரு இடத்துல பிரதர் பேசுறாங்க, he purchased a good degree of confidence of the class. சபையாருடைய நம்பிக்கைய அவர் வாங்கணும், சம்பாதிக்கணும். என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ ஒரு சகோதரன் கையில பினான்சியல் ஒர்க் கொடுக்கணும். அவர் கையில தான் வரவு செலவு எல்லாம் அவர் தான் பார்ப்பார். இப்போ நினைச்சு பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க், ரொம்ப சென்சிட்டிவான ஒர்க், எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல அவர் அந்த ஒரு வேலையில அவர் உண்மையா இருந்தாரு வச்சுக்கோங்க, சபையினர் பார்த்து பிரதர் வந்து இந்த வேலையில கரெக்டா இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை அவர் வாங்கினார்னா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா
அதே வேலையை சபையார் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவர் கையிலேயே கொடுப்பாங்க. இல்லைங்களா? இப்படிப்பட்ட கான்பிடன்ஸ் ஆஃப் தி கிளாஸ் அவர் வாங்க, நல்ல நிலையை அவர் சம்பாதிக்கணும். Those who use the office of deacon purchase to themselves a good degree. நல்ல நிலையை அவர் சம்பாதிக்கணும். என்ன? A liberty in connection with the work. என்ன வேலையில சபை கொடுத்தாங்களோ அதுல சுயாதீனமா அவர் செயல்படுவதற்கான சபையாருடைய நம்பிக்கையை வாங்கணும். பிரதர், நீங்க நல்லா பாப்பீங்க, கடந்த முறை நல்லா பார்த்திருக்கீங்க, இந்த மாதிரி நீங்களே பாருங்க என்று ஒரு ஃப்ரீடம், லிபர்ட்டி கொடுக்கும். நல்லா பண்ணுங்க, நீங்களே யோசிங்க, நீங்களே பிளான் பண்ணுங்க எப்படி பண்ணலாம். லாஸ்ட் டைம் கன்வென்ஷன்ல நீங்க தான் சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க, இந்த முறை நீங்களே பண்ணுங்க இல்லைங்களா? போன டைம் கூட நான் கூட வந்து ஆலோசனை கொடுத்தோம், ஆனா இந்த முறை நீங்களே பண்ணுங்க, ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. நீங்களே மெனு நீங்க கூட பாருங்க, எந்த ஹோட்டல்ல புக் பண்ணலாம் செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி அந்த வேலையில அவர் வாங்குறதுக்கு சபையார்கிட்ட இருந்து நற்சாட்சி வாங்கணும். அன்பானவர்களே, இதுதான் ஒரு டீக்கன்ஸ் உடைய விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ உதவிக்காரர்களுடைய வேலைகள் என்ன? The duties of the deacons. உதவிக்காரர்களுடைய வேலைகள் என்ன பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. The elders are the one chosen especially to be leaders, and that deacons would be appointed to hold meetings only to fill needs. மூப்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் லீடர்ஸா இருக்கிறாங்க. லீடர்ஸ் சொல்லும் போது ஒரு மீட்டிங் உடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, எக்லீசியாவுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, அறுவடை வேலையுடைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்க லீடர்ஸ். ஆனா இன்னொன்னு இருக்குது, டீக்கன்ஸ் யாருன்னா அவங்களுடைய வேலை என்ன? அப்பாயிண்டட் டு ஹோல்ட் மீட்டிங்ஸ் ஒன்லி டு ஃபில் நீட்ஸ். ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட தேவைகளை சந்திப்பவராக இருக்கக்கூடிய வேலை தான் டீக்கன்ஸ் உடைய வேலையாக அங்க இருக்குது. அப்ப சொல்லும் போது சொல்றாரு, டீக்கன்ஸ் உடைய அர்த்தம் சர்வெண்ட் இல்லைங்களா? என்ன அர்த்தம்? எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ், எந்த சபையில என்ன வேலையும் இல்லைங்களா? ஒருவேளை மூப்பர் வந்து பிரதர் நீங்க போய் அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்கன்னா அது ஒரு சர்வீஸ். பிரதர் நீங்க போயிட்டு தண்ணிக்கு ஆர்டர் பண்ணிட்டு வந்துருங்க, அது ஒரு சர்வீஸ். ஹால் கிளீன் பண்ணிருங்க, அது ஒரு சர்வீஸ். அதே போல சபையாருக்கு உதவி செய்யறது எல்லாம் சர்வீஸ். எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் அவர் செய்யணும். அப்பதான் சொல்றாரு. அதுக்கு பிரதர் டைம்ல சில உதாரணம் கொடுக்கிறாரு. ஜானிட்டர் ஒர்க் இல்லைங்களா? ஜானிட்டர் ஒர்க்னா காவல் காக்குறது. தெரியல இந்த வேலையை பிரதர் டைம்ல எப்படி பார்த்தாங்க நமக்கு தெரியல, ஆனா அவர் நாட்களே இது ஒரு வேலை, காவல் காக்குறது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒரு இடத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா பேசுவாரு. அதாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சபை எல்லாம் 10 மணிக்கு எக்லீஷனா 10 மணிக்கு எல்லாம் வந்துருவான். அப்போ 10 மணிக்கு மேல கதவை லாக் பண்ணிடுவாங்களாம். 10 மணிக்கு மேல யாரும் உள்ள வர முடியாது இல்லைங்களா? அப்போ ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நேரத்துல அந்த கதவை லாக் பண்றது, திறக்கிறது, அந்த ஒரு வேலையில ஒருவேளை யாரும் டீக்கன்ஸ் இருந்திருக்கலாம் என்று நம்ம நினைக்கிறோம். ஏன்னா பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல பார்த்தோம்னா அப்படிதான் அந்த நாட்கள்ல பண்ணிருக்கிறான். 10 மணினா 10 மணிக்கு எல்லாம் வந்துடும். அதுக்கு மேல டோர் க்ளோஸ் ஆயிடும், யாரும் உள்ள வர முடியாது. எப்படின்னா எக்லீஷியா டைம்ல பாருங்க எவ்வளவு ஒரு ஒழுங்கு என்பது விஷயத்துல எவ்வளவு ஸ்ட்ரிக்டா அந்த நாட்கள்ல பிரதர்ஸ் இருந்திருக்கிறாங்க. நம்ம நாட்கள் அப்படி இல்லைங்க. 10 மணின்னு சொன்னோம்னா 10:15, 10:30 இப்படித்தான் நம்ம ஒரு விஷயமா அங்க இருக்குது. சோ ஆனா பிரதர் டைம்ல அப்படி இல்லை. ரொம்ப டைம் கீப்பிங்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, புக் டிபார்ட்மெண்ட்ல சார்ஜ் பண்ணலாம், அந்த ஒரு வேலை இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் வாலண்டியர் ஒர்க் நிறைய இருக்குது அன்பானவர்களே. வாலண்டியர் ஒர்க் என்ன, அவங்களா முன் வந்து செய்யும், கூப்பிட்டு வேலை கொடுக்கறது இல்லைங்க, தானா முன் வந்து வேலைகளை பார்த்து செய்யறது வாலண்டியர் ஒர்க்ஸ். அப்போ இதெல்லாம் டீக்கன்ஸ் என்ன பண்ணலாம்னா அவர்கள் அந்த வேலைகளை செய்யலாம் என்று நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய டீக்கன்ஸ் பத்தி நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. The very many things could properly be given to deacons. என்ன அர்த்தம்? ஒரு சகோதரனுக்கு நீங்க சபையார் வேலை கொடுக்கறாங்கன்னா எந்த வேலையை கொடுத்தா அவரால ஹேண்டில் பண்ண முடியுமோ அதுதான் அவர்கிட்ட கொடுக்கணும். சில நேரங்களில் வயசான ஒரு சகோதரனை டீக்கனை எலெக்ட் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு ஹால் கிளீனிங் கொடுத்தோம்னா நல்லா இருக்குமா? கண்டிப்பா நல்லா இருக்காது இல்லைங்களா? அப்போ எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த வேலையை அவங்களுக்கு
இல்லைங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா சில வேலைகள் அந்த வேலையை செய்வதற்கே சில பிரதர்ஸ் தேவன் பயன்படுத்துவார். சில திறன் பெற்றிருப்பாங்க, சில பிரதர்ஸ் நேச்சுரல் கூட திறன் பெற்றிருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும், கார்பெண்டர் ஒர்க்கா இருக்கட்டும், சில பிரதர்ஸ் விசேஷ திறன் பெற்றிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வேலைகள் கொடுக்கும் போது ரொம்ப அருமையா பண்ணுவாங்க. மைக் ஆப்ரேட் பண்றது, அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், அந்த ஸ்பீக்கர் அது ஆப்ரேட் பண்றது, ரெக்கார்டிங் ஆப்ரேட் பண்றது. இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு. லேப்டாப்பு, பவர் பாயிண்ட், என்னென்னமோ வந்துருச்சு இல்லைங்களா? சோ இதெல்லாம் சில அருமையான விஷயங்கள். கரெக்டா யாருக்கு என்ன கொடுக்கணுமோ சபையார் வேலையை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் சொல்றாரு, give them the specific work which they can handle well. என்ன வேலை சபையார் கரெக்டா கொடுக்கணுமோ கரெக்டான நபருக்கு ஸ்பெசிபிக் ஒர்க்கை கொடுத்துருங்க. அவரால் செய்ய முடியுமா அதை கொடுங்க. செய்ய முடியாத வேலையை கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி எல்டர் செலக்ஷனோ அதே போலதான் பாத்தீங்கன்னா டீக்கன் செலக்ஷன் கூட பாத்தீங்கன்னா எதுக்கு நாம டீக்கனை எலெக்ட் பண்றோம், ஏன் அவரை எலெக்ட் பண்றோம், என்ன வேலைக்காக எலெக்ட் பண்றோம் என்ற ஒரு நாலேஜ் சபையார் பெற்றிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப சொல்ற சம்டைம் பிசினஸ் மென் கேன் பி யூஸ்ட் அஸ் அ டீக். பிசினஸ் மேன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மாம்சீக வேலைகள் தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி மாம்சீக வேலை செய்யக்கூடிய திறன் பெற்ற பிரதர்ஸ்ங்க, ஒருவேளை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்களை இந்த வேலைக்கு சபையார் அங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ அன்பானவர்களே, இதுதான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதே சமயத்துல சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட வேலையில அவரையே கேப்டன் மாதிரியே வச்சிடலாம். அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஹால் கிளீனிங் ஒர்க்னா அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டிருக்க டீக்கன் தான் கேப்டன் ஆஃப் தட் ஒர்க். சேர்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், கூட்டுறது எப்படி பண்ணலாம், எல்லாம் அவரே என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு சுயாதீனத்தை அங்க கொடுக்கலாம். மற்றபடி ஒருவேளை மூப்பர் கிட்ட ஆலோசனை கேட்டு மூப்பர்களான என்ன பண்ணலாம், உதவியாக ஆலோசனைகள் அந்த வேலைகள்ல கொடுக்கலாம் என்று நாம கண்டுபிடிக்கிறோம். அப்போ அன்பானவர்களே, இப்படியாகத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் உதவிக்காரர்களுடைய வேலைகள் நம்ம கண்டுப்போம். அடுத்து சொல்றாரு பாருங்க, there is a work for the deacons to do. உதவிக்காரர்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குது. என்ன மாதிரி வேலைகள்? Not only they should serve the elders, but they should serve the congregation also. அப்ப உதவிக்காரர் யாருக்கு உதவிக்காரர்? மூப்பருக்கு மாத்திரமானா இல்ல, சபைக்கும் உதவிக்காரர்கள் இல்லைங்களா? அப்போ there are many branches, நிறைய வேலை இருக்குது சபை சம்பந்தப்பட்ட காரியங்கள், நிறைய வேலை இருக்குது. அது மெயினா கன்வென்ஷன் வச்சோம்னா அங்க எக்கச்சக்கமான வேலை இருக்குது. plenty of work to do in connection with the convention இல்லைங்களா? பெட் அரேஞ்ச் பண்றது, ரூம்ஸ் அலர்ட் பண்றது, தண்ணி வாங்கி போடுறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, எவ்வளவு வேலைகள் இருக்கு அன்பானவர்களே இல்லைங்களா? there was much preparatory work incidental to this convention. ஏன்னா கன்வென்ஷனுக்கு முன்னாடி நிறைய ஆரம்ப வேலைகள் நிறைய இருக்குது இல்லைங்களா? மண்டபம் பாக்குறது, மண்டபத்தோட கிளீனிங், சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்றது, எவ்வளவு வேலை இருக்கு இல்லைங்களா? அவரே சொல்றாரு பாருங்க, such as securing rooms பண்றது, மேக்கிங் அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் them, கரெக்டா ரூம்ஸ் பிரிச்சு கொடுக்கறது, வெளியூர்ல இருந்து வர எல்லாருக்குமே ரூம்ஸ் அலாட் பண்ணி கொடுக்கறது, லுக்கிங் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கன்வென்ஷனரிஸ். என்ன அர்த்தம்னா, கன்வென்ஷன் வரவங்களுடைய தேவைகள், கன்வென்ஷன் வரவங்களுடைய மாம்சீக தேவைகளை சந்திக்கக்கூடிய வேலைகள்ல இவர்கள் ஈடுபடணும். ஒருவேளை சில பேர் குழந்தைகள் வருவாங்க, குழந்தைகளுக்கு பால் ஏற்படுத்தி தரணும், பால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். சுடுதண்ணி கேட்பாங்க சில பேர், அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரணும். இவை பல விதமான தேவைகள் ஒரு கன்வென்ஷன்ல நிறைய இருக்கு அன்பானவர்கள். அப்பதான் சொல்றாரு பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். While the class gives certain authority and service into the hands of those chosen to be elders and appoints others to assist them in the work of deacons and servers. எப்படி சபை மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதே போல டீக்கன்ஸையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, வேலைகளை கொடுத்துறாங்க இல்லைங்களா? ஆனா என்ன பாயிண்ட், ரெண்டு பேருமே both elders deacons are answerable to the congregation to ecclesia. கன்வென்ஷன் முடியுது, ஒரு பிசினஸ் மீட்டிங் பண்றோம். பிசினஸ் மீட்டிங் பண்ணும்போது கன்வென்ஷன் பத்தி கேட்கிறாங்க எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ். இப்போ சபையார் ஒருவேளை கேட்கலாம், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணிருக்கலாமே. ஒருவேளை கேட்டாங்கன்னா
ரெண்டு பேருமே ஆன்சரபிள் டு காங்கிரிகேஷன், பதில் கொடுக்கக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். ஏன்னா நம்ம நாட்கள்ல இது ஒரு வினோதமா போயிட்டு இருக்குது. நோ டவுட் there was a committee appointed in connection with the convention. நம்ம பண்ற கன்வென்ஷன்ல கமிட்டின்னு என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்ல கவனிங்க மாணவர்களே, நம்ம பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷனுமே கமிட்டி என்பது தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா யார தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியுங்க? இது கூட ஒரு ட்ரெண்டிங் இருக்குங்க. ஒன்லி எலெக்டட் எல்டர்ஸ் ஒன்லி கமிட்டில இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டுங்க. ஆனா பிரதர் அப்படி பேசலைங்க. கன்வென்ஷன்னா ரெண்டு வேலை இருக்கு. ஆவிக்குரிய வேலையும் இருக்குது, மாம்சீக வேலையும் இருக்குது கன்வென்ஷன் பொறுத்தவரை. அப்படின்னா யார் யார் இருக்கணும்? ஒரு கன்வென்ஷன் கமிட்டி அப்படின்னு தேர்ந்தெடுத்தோம்னா ஒரு 10 பேர் கமிட்டினா அந்த 10 பேர்ல யார் யார் இருக்கணும்? The committee it would be well to have both an elder and a businessman. Businessmanனா யாருமோ? Deacons. Deacons அவங்களும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எல்டர்ஸ் மீட்டிங் போகிறோம், கன்வென்ஷனுக்காக ஒரு மீட்டிங் நடக்குது, எல்டர்ஸ் மீட்டிங். கன்வென்ஷன் கமிட்டி ஏற்படுத்துறாங்க, ஆனா டீக்கன்ஸ் யாருமே அங்க வரதில்லை. அன்பானவர்களே, இது என்ன ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? சோ சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ அடுத்த பாயிண்ட் படிக்கிறோம். while the temporal affairs of clash should be in the hands of qualified deacons. அப்ப தகுதி வாய்ந்த டீக்கன்ஸ் கையில தான் மாம்சீக விஷயங்கள் வேலைகள் எல்லாமே கொடுக்கப்பட வேண்டும். அதுல ஒரு வேலை என்னன்னா இந்த பினான்சியல் ஒர்க், வரவு செலவு பார்க்கறது, இதெல்லாம் மாம்சீக வேலைகள் தான். ஆனா ரொம்ப பாரம் நிறைந்த வேலை, ரொம்ப பாதிப்பு அதிகம் வரக்கூடிய வேலை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த டீக்கன்ஸ். ஒருவேளை எல்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா மேற்பார்வை பண்ணலாம், வேண்டிய ஆலோசனைகள் அட்வைஸ் என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுக்கலாம். The elders should be those well capable of giving them advice. பண்பானவர்களே, இப்படியாக மூப்பர்களுக்கும் டீக்கனுக்கும் இருக்கக்கூடிய உறவு கூட பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கணும். அடிக்கடி இவங்க ரெண்டு பேர் மீட்டிங்ஸ் போட்டுக்கணும், அநேக விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கணும், நிறைய காரியங்கள் விவாதிக்கணும். ஆவிக்குரிய விஷயங்கள்னா டீக்கன்ஸ் தேவையில்லை, ஆனா மாம்சீக விஷயங்கள் சொல்லும் போது ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கணும். சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் வரும்போது, முக்கியமான முடிவுகள் வரும்போது அது மூப்பர்கள் கையில இருப்பது ஆரோக்கியமாயிடும். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அடுத்து சொல்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஒரு வேலை யாராவது டீக்கனா எலெக்ட் பண்ணப்பட்டு நான் டீ கொடுக்க மாட்டேன், பரிமாற மாட்டேன் இல்லைங்களா, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண எனக்கு அவமானம், நான் எப்படிப்பட்ட நான் சப்ஜெக்ட் பேசுறவரு அப்படின்னு இந்த மாதிரி டீக்கன்ஸ் உடைய ஒர்க் பண்றதுக்கு யாராவது வெக்கப்பட்டாங்கன்னா, இஃப் எனி டீக்கன் இஸ் ashamed to serve the congregation in passing fruit, milk, something else at luncheon, அதாவது உணவு பரிமாற விஷயத்துல நான் வெக்கப்பட்டேன் அப்படின்னா he is not suitable for deacon, அவர் டீக்கனா இருப்பதற்கு தகுதி இல்லை. அப்படின்னா he would be unsafe to be an elder. டீக்கனா இருப்பதற்கே தகுதி இல்லைன்னா நினைச்சு பாருங்க, அவரை போய் ஒரு எலெக்டட் எல்டர் ஆகலாம். அன்பானவர்களே, அது பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியமா. அப்போ டீக்கன்ஸா இருக்கிறவங்க உற்சாகமா செய்யணும், வாலண்டியரா செய்யணும் இல்லைங்களா. ஒருத்தர் சொல்லுவார் செய்வோம் இல்ல, வாலண்டியரா முன் வந்து செய்யணும். பார்க்கணும் ஒரு ஹால்ல என்னென்ன குறை இருக்கு பார்க்கணும் இல்லைங்களா. ஒரு எக்லீஷியா போறோம், அங்க பாத்தீங்கன்னா விசிட் பண்ணும்போது குளிச்சுட்டு நம்ம டவல் எடுத்து போக மாட்டோம் சம்டைம். அப்ப அங்க இருக்கக்கூடிய டவல் எடுத்து யூஸ் பண்ணும்போது முகத்துல வச்சா அவ்வளவு ஸ்மெல் வரும். வாரம் வாரம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த துண்டை துவைக்கிறதே இல்லை. அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். அப்போ லோக்கல் இருக்கக்கூடிய டீக்கன்ஸ் இதெல்லாம் கவனிக்க வேண்டி இருக்கு. பண்பானவர்களே, இந்த மாதிரி வேலை செய்வதற்கு வாலண்டியர் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லைங்களா. சோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடைசி அன்பானவர்களே, சில காரியங்களை பார்த்து முடிக்கலாம். பிரதர் பேசுறாங்க, அதாவது சில பேர் நான் எப்படியாவது மூப்பர் ஆயிரணும், எப்படியாவது நான் டீக்கன் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதை. அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து தேர்ந்தெடுக்காதீங்க. ஏன்னா அவங்க மூப்பர் ஆகிறதுக்கும் டீக்கன் ஆகிறதுக்கும் என்ன பண்ணுவாங்களாமா, சில நேரம் அரசியல் பண்ணுவாங்க. வயர்ஃபுல். இந்த வயர்ஃபுல்லுடைய அர்த்தம் என்னன்னா
போயிட்டு அரசியல் பண்ற மாதிரி இல்லைங்களா? எப்படி இன்னைக்கு ஓட் வாங்குறதுக்கு எப்படி மக்கள் வீடு வீடா போய் பாக்குறாங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஜனங்களை இழுக்கக்கூடிய வேலைகள். அதுக்கப்புறம் பார்கெயின் பண்றது. என்ன வார்த்தை பாரு, பார்கெயின் பண்றது. பார்கெயின் நான் நினைக்கிறேன் லஞ்சம் நினைக்கிறீங்களா? இந்த லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து ஏதோ விஷயத்த நான் ஒரு கொடுத்து ஓட் வாங்குறதுக்கு, தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் டைம்ல தான் அதிகமா பண்ணுவாங்க. இதுல நல்ல ஒரு காரியம் இல்லை. இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. அது பாத்தீங்கன்னா சில பேர் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர கோபமாயிடும். To feel angry with anybody who would vote against them. எப்படி நீங்க எனக்கு ஓட் பண்ணாம போகலாம்? ரொம்ப கோபமாயிரும். இப்படிப்பட்டவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது அன்பானவர்கள். அப்போ சொல்றாரு, சகோதரர்களை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுடைய தனிப்பட்ட குணலட்சணங்களை ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ரொம்ப விசேஷ டிஸ்கஷன் தேவையில்லை. மாறாக அதிகமாக சகோதரருடைய குணலட்சணங்களை ரொம்ப டிஸ்கஷன் பண்றது ஆரோக்கியம் இல்லை. அது தப்பா போயிடும். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஒருத்தருடைய இருதயத்தை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாது, தேவன் தான் தெரியும். ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரி அவருடைய கிரியைகளால நீங்க என்ன பண்ணுவீங்க? கனிகள் அறிவீங்க. என்ன அர்த்தம்? கிரியை குறிக்குது வெளிப்புறமான நடத்தைகள், மாரல் கேரக்டர், அவங்களுடைய ஒழுக்க ரீதியான நடத்தைகள், நடவடிக்கைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நாம ஓட்டிங்ல பங்கெடுக்கலாம். சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ கடைசியா நம்ம இந்த பாடத்துடைய முடிவுல வரும்போது, தேவனுடைய பிள்ளைகள் சபையார் ஒவ்வொருத்தருமே ஓட்டிங் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது பார்க்காமல், எப்படி ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்புள்ளிய வச்சோம்னா நம்ம கண்ணுக்கு எது தெரியும்? கருப்புள்ளி தான் தெரியும் இல்லைங்களா? அதே போல சகோதரர்ல இருந்து ஊழியத்துல நியமிக்கிறோம் அப்படின்னா அவங்க பண்ணிருக்கக்கூடிய 1-2 குறைகளை பெருசா பார்க்காம, கடந்த வருஷத்துல அவர்களால் எவ்வளவு பிரயோஜனம் வாங்கிட்டு நாம் எவ்வளவு பிரயோஜனம் அடைஞ்சிருக்கோம், அவங்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பிரயோஜனமா இருந்திருக்குது, அதை நம்ம பெருசா பார்க்கணும். They should esteem the spirit of the Lord, the spirit of devotion. அர்ப்பணிப்பின் ஆவி எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு, the knowledge of the truth and talents for its presentation. அதை நாம கவனிக்கணும். மாறாக சின்ன சின்ன குறைகள், பலவீனங்களை பெருசாக்கி அதை நிமித்தம் நான் ஓட் பண்ணல அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிட வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு எக்லீஷியாலையும் நடக்கக்கூடிய எலெக்ஷன், சோ இந்த காரியங்கள் உங்க அனைவருக்கும் உதவியா இருக்கும் என்று நம்ம நம்புறோம். அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருந்துச்சுன்னா அது வரக்கூடிய பாகம் 9 அங்க வரும் என்று நம்புறோம். அது வரைக்கும் இந்த 8 பாகங்கள் நம்ம முடிச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, ஏதேனும் சந்தேகங்கள் இல்ல கருத்துக்கள் இல்ல கேள்விகள் இல்ல ஏதேனும் எதிரடையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க தயவு செய்து நீங்க அட்லீஸ்ட் அந்த கமெண்ட்ஸ்லயாச்சும் நீங்க தெரியப்படுத்தினா தான் நாம நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கும் என்பதை நம்ம தாழ்மையோட தெரிவித்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.